ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து தரக்கூடிய பூண்டு மிளகு சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாதத்தை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததா ஒரு முழு மலைப்பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் மருத்துவ குணம் அதிகம் இருக்கு. பூண்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பூண்டை நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிருப்போம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதும் நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்து நல்ல பொன்னிறமாகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல மனமாகவும் இருக்கும். அதே சமயம் பூண்டு மிளகோட காட்டத்தை குறைச்சி வயிற்றுல புண்ணு இருந்தாலும் நல்லா ஆற்றி கொடுத்துடும். பூண்டு நல்ல நிறம் மாறினதும் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளுக்கு பதிலாக முழு மிளகு 10 இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வதக்கும் போதே நல்ல வாசமாக இருக்கும், வீடே கமகமன்னு. இந்த சூட்டோடையே நம்ம எடுத்து வச்சிருந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதே சமயம் இதோட மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு மிளகு சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் புதுவிதமான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். அடுத்து வர வீடியோவில் இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு பொருத்தமான கருவேப்பிலை கொள்ளு துவையல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.